தமிழ்நாட்டில் நோக்கியா உள்ளிட்ட 6 முன்னணி நிறுவனங்கள் 900 கோடி ரூபாய் முதலீடு. அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. இந்தியாவிலேயே வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. திறன்மிகு பணியாளர்கள் உள்கட்டமைப்புகளை சுட்டிக்காட்டி பெருமிதம். மராட்டியத்தில் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து விழுந்ததற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டார் பிரதமர் மோடி. ஊழல் காரணமாகவே சிலை உடைந்ததாக போராட்டம் வலுத்ததால் பணிந்தார். அதிமுக ஆட்சியில் தலித் சமூகத்தை சேர்ந்தவரை முதலமைச்சராக்க தலித் எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு. முன்னாள் சபாநாயகர் தனபாலை முதலமைச்சராக்க கோரியபோது எதிர்த்ததாக திவாகரன் குற்றச்சாட்டு. திமுக விசிக இடையிலான உறவு சுமூகமாக உள்ளதாக திருமாவளவன் உறுதி. கூட்டணியில் விரிசல் விழாதா என ஏங்கி கிடப்பவர்கள் வதந்தி பரப்புவதாக குற்றச்சாட்டு. கோவை விமான நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பெண் ஊழியருக்கு மரியாதை. பணமாலை அணிவித்து அழைத்து சென்ற உறவினர்கள். தூத்துக்குடி தனியார் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. பலத்த காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதி. புதுக்கோட்டை அருகே கேரளாவுக்கு மாடுகளை ஏற்றி சென்ற லாரியை மறித்து வியாபாரியை மிரட்டிய விவகாரம். பஜ்ரங் தள கோட்ட பொறுப்பாளர், விஎச்பி மாவட்ட செயலாளர் உட்பட 4 பேர் கைது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என தர்மேந்திர பிரதான் மீண்டும் வலியுறுத்தல். இருமொழி கொள்கையில் உறுதியாக உள்ளதாக அமைச்சர் பொன்முடி பதில். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட பணிகள் தீவிரம். ஐனாவரத்திலிருந்து ஓட்டேரி வரை சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு. கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் குஜராத் நகரங்கள். வீடுகளின் மேற்கூரைகளில் முதலைகள் ஏறியதால் மக்கள் அச்சம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு முன்னணி அமெரிக்க நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சர்வதேச நிறுவனங்களின் அதிகாரிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்தார். அந்த வகையில் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அமெரிக்க முன்னணி நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு இடையே 900 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதன்படி செங்கல்பட்டு சிறுசேரி சிப்காட் வளாகத்தில் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையம் அமைப்பதற்காக நோக்கியா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் 100 பேருக்கு வேலை கிடைக்கும். 1000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் சென்னையில் செயற்கை நுண்ணறிவு நுட்பம் அடிப்படையிலான மேம்பட்ட வளர்ச்சி மையத்தின் பேபால் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் நிறுவனம் சார்பில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறைக்கடத்தி உபகரணங்கள் தயாரிப்பு மேம்பாடு மற்றும் உற்பத்தி வசதி ஆலை அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் 300 பேருக்கு வேலை கிடைக்கும். சென்னையை அடுத்த செம்மஞ்சேரியில் 250 கோடி செலவில் 1500 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் குறைக்கடத்தி நுட்பத்திலான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையத்தை அமைப்பதற்காக மைக்ரோசிப் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. 700 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக 50 கோடி ரூபாய் முதலீட்டில் மதுரை மாவட்டம் வடபழஞ்சியில் இன்ஃபிக்ஸ் ஹெல்த் கேர் நிறுவனம் தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய விநியோக மையம் அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது.
சென்னை தரமணியில் ஏஐ நுட்பத்திலான செமிகண்டக்டர் எனப்படும் குறைக்கடத்தி உற்பத்தி மையம் அமைப்பதற்கு அப்ளைட் மெட்டீரியல்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன் மூலம் 500 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக விளங்கும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வருமாறு அமெரிக்க முன்னணி நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மனித வளங்கள் மற்றும் திறன்களை முன்வைத்து வளர்ச்சியை மேற்கொண்டு வரும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் கூறினார். மோட்டார் வாகனம், ஜவுளி உள்ளிட்ட பொருட்களின் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது. 48 விழுக்காடு நகரமயம் ஆக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள பெரிய மாநிலங்களில் அதிக அளவில் நகரமயமாக்கப்பட்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். நிலையான வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்துவதில் முதல் மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது. சீரான மற்றும் பரவலான வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு வளர்ச்சி மையங்கள் மாநிலம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மனித வளங்கள் மற்றும் திறன்களை முன்வைத்து வளர்ச்சியை மேற்கொண்டு வரும் மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்கிறது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவு சமீப காலமாக எழுச்சி கண்டிருப்பதாக கூறினார். தெற்கு ஆசியாவிலேயே முதலீடுகளை ஈர்த்திட உகந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருவதால் புதிய அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார். ஒருவருக்கு ஒருவர் பரிமாறும் நட்பின் அடிப்படையிலான நல்லுறவின் மூலமாகத்தான் நாம் வளர முடியும். இந்தியாவுடன் உள்ள அந்த நல்லுறவை குறிப்பாக தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு அமெரிக்க நிறுவனங்கள் பயன்படுத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உயர்ந்த மனித வாழ்வியல் நெறியை கொண்ட நாடு அமெரிக்கா. அந்த அடிப்படையோடு தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் பங்களிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாடும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு ஏராளமான முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்ற இலக்கை எட்டுவதே அரசின் நோக்கம் என்று கூறியுள்ளார். மராட்டிய மாநிலத்தில் மன்னர் சத்ரபதி சிவாஜியின் பிரம்மாண்டமான சிலை பலத்த காற்றில் உடைந்து நொறுங்கிய சம்பவத்திற்கு பிரதமர் மோடி பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். மராட்டிய மாநிலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் உள்ள ராஜ்கோட் கோட்டையில் கடந்த ஆண்டு நிறுவப்பட்ட 35 அடி உயர சத்ரபதி சிவாஜி சிலை 4 நாட்களுக்கு முன்பு வீசிய காற்று மற்றும் மழையில் பல துண்டுகளாக உடைந்து விழுந்தது. இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள மராட்டிய மாநிலத்தில் மன்னர் சிவாஜி சிலை உடைந்து விழுந்த சம்பவம் அரசியல் ரீதியாகவும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல கோடி ரூபாயில் நிர்மாணிக்கப்பட்ட சிவாஜி சிலை 8 மாதங்கள் கூட தாக்குப்பிடிக்காத அளவுக்கு உள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி மும்பையில் காங்கிரஸ் கட்சியினர் மறியல் போராட்டம் நடத்தினர். இந்த சூழலில் மராட்டிய மாநிலத்தில் உள்ள வத்வான் துறைமுக பணிக்கு அடிக்கல் நாட்ட வந்த பிரதமர் மோடி அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பகிரங்க மன்னிப்பு கோரினார். சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்த சம்பவத்தில் அவரை தெய்வமாக நினைப்போரின் மனது புண்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். छत्रपति शिवाजी महाराज को अपने आराध्य देव मानते हैं. उनके दिल को जो गहरी चोट पहुंची है, मैं ऐसे आराध्य देव की पूजा करने वालों को भी उनकी भी सर झुका करके क्षमा मांगता हूं. मेरे संस्कार अलग है.
பிரதமர் மோடியால் கடந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்ட சத்ரபதி சிவாஜி சிலை தரமற்ற கட்டுமானம் மற்றும் ஊழலால் உடைந்து விழுந்ததாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது. இன்று மும்பை வந்த பிரதமர் மோடியை கண்டித்து ஆங்காங்கே கண்டன சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டிருந்தன. அண்மை காலத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு பிரதமர் மோடி பகிரங்க மன்னிப்பு கேட்டது இதுவே முதன்முறையாகும். அதிமுக ஆட்சியில் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக முன்மொழிந்தபோது அதனை அக்கட்சியின் எம்எல்ஏக்களே ஏற்கவில்லை என சசிகலாவின் சகோதரர் திவாகரன் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு அப்போதைய சபாநாயகர் தனபாலை முதலமைச்சர் ஆக்கலாம் என சசிகலாவிடம் முன்மொழிந்ததாக தெரிவித்தார். ஆனால் அதனை அப்போதைய அதிமுக பட்டியலின எம்எல்ஏக்கள் 35 பேர் ஏற்கவில்லை என்று திவாகரன் கூறினார். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, தினகரனால் பிரச்சனை வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தனபாலை நம்ம சபாநாயகரை முதலமைச்சராக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அது நிறைய இதே திருமாவளவன் அண்ணன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லோரும் பேசினாங்க. ஒரு டிபேட்டாகவே போணுச்சு. அது அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. தனபாலை அண்ணனை கொண்டு வரணும்னு சொன்னேன், அதுக்கு யாருமே ஒத்து வரல. குறிப்பாக தலித் எம்எல்ஏக்கள் இப்போ கிட்டத்தட்ட 38-40 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் ஒத்து வரல. 38 பேர் இருந்தாங்க, அவங்களே ஒத்து வரல. 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் எடப்பாடி பழனிசாமியை உள்ளடக்கிய அதிமுக ஒருங்கிணைப்பு முழுமை பெறும் என்று நம்புவதாகவும் திவாகரன் குறிப்பிட்டார். திமுக விசிக இடையிலான உறவு சுமூகமாக உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் விரிசல் விழாதா என ஏங்கி கிடப்பவர்கள் வதந்தி பரப்புவதாக குற்றம் சாட்டினார். விரிசல் விடாதா என்று ஏங்கி கிடப்பவர்கள் பரப்புகிற வதந்தி இது. விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. எங்கள் உரிமை தொடர்பாக நாங்கள் எழுப்புகிற குரல் வேறு, கூட்டணி தொடர்பாக நாங்கள் கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்பது வேறு. ஆகவே இந்த வதந்திகள் திமுக கூட்டணியின் ஒற்றுமையை எந்த வகையிலும் பாதிக்காது. புதுக்கோட்டையிலிருந்து கேரளாவுக்கு மாடுகளை ஏற்றி சென்ற லாரியை மறித்து வியாபாரியை மிரட்டியது தொடர்பாக இந்து அமைப்புகளை சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து நேற்று முன்தினம் கேரளாவுக்கு கனரக லாரியில் 40க்கும் மேற்பட்ட மாடுகள் ஏற்றி செல்லப்பட்டன. திருக்கோகரணம் காவல் நிலையம் முன்பு அந்த லாரியை விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தளம் அமைப்பை சேர்ந்தவர்கள் வழிமறித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் லாரியில் 40 மாடுகள் இருந்த நிலையில் 4 லாரிகளில் அவற்றை பிரித்து அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் மாடுகளை ஏற்றி சென்றதற்காக இந்து அமைப்பினர் தங்களை மிரட்டியதாக மாடு விற்பனையாளர் போலீசாரிடம் புகார் அளித்தார். மேலும் மாடு விற்பனை குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை அவர்கள் பரப்பி வருவதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பஜ்ரங் தளம் அமைப்பின் கோட்ட பொறுப்பாளர் மோகன்ராஜ், விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மாவட்ட செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். இதனிடையே கைது செய்தவர்களை விடுவிக்க கோரி இந்து அமைப்பினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை சாரல் மழை பெய்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, கண்டமனூர், கடமலைக்குண்டு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் குற்றால அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் பாதுகாப்பு கருதி மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில், பார்வதிபுரம், ஆசாரிப்பள்ளம், கோட்டாறு, கோணம் ஆகிய பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் பின்னர் வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிஷா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை முதல் வரும் 5ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கக்கடல், வடக்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல்,
தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி வீசக்கூடும் என்பதால் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குஜராத்தில் 5வது நாளாக கனமழை தொடரும் நிலையில் மழை வெள்ளத்திற்கு பலியானோரின் எண்ணிக்கை 39ஆக உயர்ந்துள்ளது. கடலோர நகரமான மாண்டியாவில் மட்டும் 24 மணி நேரத்தில் 31 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் அப்பகுதி தனித்தீவு போல் காட்சியளிக்கிறது. வதோதராவில் கனமழையால் சாலைகள் அனைத்தும் குளம் போல் மாறி உள்ளன. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஜாம்நகர், ராஜ்கோட், வதோதரா நகரங்களில் பல்வேறு இடங்களில் உயிரிழந்தோரின் உடல்கள் மிதப்பதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மாநிலம் முழுவதும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து சுமார் 33,000 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அகமதாபாத் மாவட்டத்தில் மழை குறைந்ததால் இன்று கடைகள் திறக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை திரும்பி வருகிறது. இதனிடையே அரபிக்கடலில் அஸ்னா புயல் உருவாகியுள்ள நிலையில் கட்ச், மேற்கு சௌராஷ்டிரா பகுதிகளில் கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வடகிழக்கு மாநிலமான திரிபுராவின் ஒரு வாரத்திற்கும் மேலாக கனமழை பெய்வதால் குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தொடரும் மழையால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலம் முழுவதையும் இயற்கை பேரிடர் பாதித்த பகுதியாக திரிபுரா அரசு அறிவித்துள்ளது. மழை வெள்ளத்திற்கு 31 பேர் பலியானதாகவும் 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 53,000த்திற்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காணலாம். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் அயனாவரம் ஓட்டேரி இடையேயான சுரங்கம் தோண்டும் பணி நிறைவடைந்துள்ளது. இந்த பணி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கப்பட்ட நிலையில் நேற்றுடன் நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் 7 சுரங்கம் தோண்டும் எந்திரங்கள் தனது பணியை நிறைவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அயனாவரம் ஓட்டேரிக்கு இடையிலான சுரங்கம் தோண்டும் பணி மிகவும் சிக்கலானது என்றும் 100க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளை எதிர்கொண்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த சுரங்கம் தோண்டப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆட்சி மொழி, உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வருவது, திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்பது ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியில் போராட்டம் நடைபெற்றது. ஜந்தர் மந்தரில் உலக தமிழ் கவிஞர்கள் கலை இலக்கிய சங்கம் சார்பில் நடைபெற்ற ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தில் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்றுத் தந்தார் தமிழுக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்து. அந்த செம்மொழிக்கு சரியான அங்கீகாரம் இருக்கிறதா என்றால் இல்லை. அதை பலமுறை இந்திய முதலமைச்சர் சுட்டிக்காட்டி உரையாற்றியிருக்கிறார், சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறார், ஒன்றியத்துடைய பிரதம அமைச்சருக்கு பலமுறை கடிதம் எழுதியிருக்கிறார். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தொடரும் என்று தமிழர் அறிஞர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக கடந்த 28ஆம் தேதி இங்கிலாந்து சென்றுள்ளதால் அடுத்த 3 மாதங்களுக்கு கட்சிப் பணிகளை மேற்கொள்வதற்கு ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை தேசிய பாஜக அமைத்துள்ளது. குழுவின் ஒருங்கிணைப்பாளராக எச். ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில துணைத் தலைவர்கள் எம். சக்கரவர்த்தி, பி. கனகசபாபதி, மாநில பொதுச் செயலாளர்கள் எம். முருகானந்தம், ராமஸ்ரீனிவாசன், பொருளாளர் எஸ். ஆர். சேகர் ஆகியோரும் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அண்ணாமலை நாடு திரும்பும் வரை தமிழ்நாடு பாஜகவின் செயல்பாடுகள் எச். ராஜா தலைமையிலான குழுவால் ஒருங்கிணைக்கப்படும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஒன்றிய தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். வடலூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைய உள்ள பகுதி தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனையடுத்து அந்த பகுதியில் மாநில தொல்லியல் துறையினர் 2 மாதங்களுக்கு முன்பு ஆய்வு செய்தனர். தற்போது ஒன்றிய தொல்லியல் துறை அதிகாரிகளும் சத்திய ஞான சபை மற்றும் சர்வதேச மையம் அமைய உள்ள பகுதிகளில் ஆய்வு செய்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கல்லூரி செல்லும் நேரத்தில் உரிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. வந்தவாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தென்னாங்கூரில் உள்ள அரசு கல்லூரியில் பயின்று வருகின்றனர். கல்லூரிக்கு செல்லும் நேரத்தில் அந்த வழித்தடத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவர்கள் படியில் தொங்கியபடி பயணம் செய்து வருகின்றனர். ஏதேனும் அசம்பாவிதங்கள் நிகழும் முன்பே போதிய பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். வனவிலங்குகளிடமிருந்து பாதுகாக்க முதன்முறையாக நீலகிரி மாவட்டத்தில் நியாய விலை கடைக்கு 3 அடுக்கு கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டியுள்ள கிராமங்களுக்குள் புகும் காட்டு யானைகள் நியாய விலை கடைகளின் கதவுகளை உடைத்து கோதுமை, அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சேதப்படுத்தி வருவது வாடிக்கையாகி வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் முதன்முறையாக மசனக்குடியில் உள்ள நியாய விலை கடைக்கு 3 அடுக்கு கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. முதலில் சோலார் வேலி கம்பிகளும் அடுத்து இரும்பு கதவும் அதன் பின்னர் ஷட்டரும் அமைக்கப்பட்டுள்ளன. எங்கள் ஊரில் எல்லாம் பாவப்பட்டவங்க இந்த ரேஷன் கார்டு இந்த ரேஷன் தான் நம்பித்தான் இருக்கிறாங்க. அப்போ 2-3 டைம் அந்த உடச்சி எல்லா பொருளும் எடுத்துருச்சு. அதனால இப்போ இந்த சோலார் எடுத்து போட்டதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. அன்றைக்கி ஒரு டைம் வந்திருக்கு, இந்த சோலார் பார்த்து அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்குங்க. இந்த சோலார் போட்டதுனால கொஞ்சம் பரவாயில்லைங்க எங்களுக்கு. இப்போ எங்கள் ஊரில் இந்த சோலார் மளிகை கடைக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதேபோன்று நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மற்ற நியாய விலை கடைகளுக்கும் 3 அடுக்கு கதவுகள் பொருத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீது வழக்கு தொடர ஆளுநர் இதுவரை அனுமதி அளிக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய 22 ஏக்கர் நிலத்தை தன் மனைவி, மகளை மிரட்டி பத்திரப்பதிவு செய்து கொண்டதாக பிரகாஷ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் MR விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் சேகர் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சேகர் தாக்கல் செய்த மனு நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் நீதிபதி சேகரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். அப்போது MR விஜயபாஸ்கர் மீதான வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கின் நிலை என்ன என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கை விசாரிக்க கடந்த ஆண்டு ஆளுநரின் ஒப்புதல் கேட்கப்பட்டதாகவும், ஆனால் இதுவரை அனுமதி அளிக்கவில்லை என்றும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆளுநர் ஒப்புதல் அளித்தவுடன் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது சேலம் நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தொழிற்சங்க ஊழியர்கள் 4 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலாளர் நலன் விவகாரத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது குற்றவியல் வழக்கு தொடர்வது இதுவே முதல் முறையாகும். கடந்த ஜனவரி மாதம் நடந்த பணி நீக்கம் தொடர்பாக தொழிலாளர் நல ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆணையம் நடத்திய விசாரணையில் துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் சம்பவம் நடந்தபோது பதிவாளராக இருந்த பாலகுருநாதன் ஆகியோரின் நடவடிக்கை சட்டவிரோதம் என உறுதியானது. அதிமுக ஆட்சியில் நடந்த TNPSC குரூப் 1 தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் கீழமை நீதிமன்றத்தின் விசாரணையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. 2016ஆம் ஆண்டு TNPSC குரூப் 1 தேர்வு விடைத்தாளை மாற்றி வைத்து முறைகேடு செய்யப்பட்டது சர்ச்சையானது. இந்த வழக்கில் ராம்குமார் என்பவர் கைதான நிலையில் அவருடன் பணியாற்றிய தன்னை தவறாக வழக்கில் சேர்த்துள்ளதாக கருணாநிதி என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். கீழமை நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கு விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இதுவரை 65 சாட்சிகள் சேர்க்கப்பட்டு 10 பேரிடம் விசாரணை நிறைவடைந்துவிட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 6 மாதங்களில் அந்த வழக்கை நடத்தி முடிக்க நீதிபதி உத்தரவிட்டார். பொங்கல் பண்டிகைக்கு வழங்கும் இலவச வேட்டி சேலை திட்டத்திற்கு நூல் வாங்குவதற்காக தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. தைத்திருநாளை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை வழங்கப்பட உள்ளது. இதற்காக நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு முன்பணமாக 100 கோடி ரூபாயை ஒதுக்கி முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் வேட்டி சேலைக்கான நூல் வாங்குவதற்கு கைத்தறித்துறை டெண்டர் கோரியுள்ளது. அதன்படி சேலைகளுக்காக 3050 மெட்ரிக் டன் பருத்தி கலர்கோன் நூலும், வேட்டிகளுக்காக 3597 மெட்ரிக் டன் பாலிகாட் கிரே பாவு நூலும் வாங்க கைத்தறித்துறை டெண்டர் கோரியுள்ளது.
ஆசியாவின் பெரும் செல்வந்தர்களின் தலைநகராக மும்பை உருவெடுத்துள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத கணக்கின்படி இந்தியாவின் டாப் 10 பணக்காரர்கள் பட்டியலை ஹூருன் இந்தியா நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த பட்டியலில் முதலிடத்திலிருந்த முகேஷ் அம்பானியை பெண்ணுக்கு தள்ளி கௌதம் அதானி முதலிடம் பிடித்திருக்கிறார். அதானி குழுமத்தின் சொத்து மதிப்பு 95 விழுக்காடு அதிகரித்து 11,61,800 கோடி ரூபாயாக உள்ளது. இரண்டாம் இடத்தில் உள்ள முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு 10,14,700 கோடி ரூபாயாகும். மூன்றாவது இடத்தில் உள்ள HCL நிறுவனர் ஷிவ் நாடாரின் சொத்து மதிப்பு 3,14,000 கோடி ரூபாயாக உள்ளது. சீரம் நிறுவனத்தின் சைரஸ் எஸ் பூனவாலா 2,89,800 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் 4ஆம் இடம் பிடித்துள்ளார். 5வது இடத்தில் உள்ள சன் பார்மாசூட்டிகல்ஸ் நிறுவனர் திலீப் ஷங்வியின் சொத்து மதிப்பு 2,49,900 கோடி ரூபாயாகும். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் பணக்காரர்களின் எண்ணிக்கை 3 மடங்காக உயர்ந்துள்ளது. கடந்த 2014இல் 109 பேர் பெரும் செல்வந்தர்கள் பட்டியலில் இருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 334ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே ஆசியாவின் பெரும் பணக்காரர்கள் வசிக்கும் நகரங்களின் பட்டியலில் சீன தலைநகர் பெய்ஜிங்கை பின்னுக்கு தள்ளி மும்பை முதலிடத்தை பிடித்துள்ளது. $100 கோடி மேல் சொத்து வைத்துள்ள பெரும் பணக்காரர்கள் 25% பேர் மும்பையில் வசிக்கின்றனர். இந்தியாவில் $100 கோடி மேல் சொத்து வைத்துள்ளவர்களில் 286 பேருடன் மும்பை முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் பெரும் பணக்காரர்கள் 334 பேர் உள்ள நிலையில் அவர்களின் சொத்து மதிப்பு 159 லட்சம் கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாதிக்கும் அதிகமாகும் என்று ஹூருன் இந்தியா நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீதான சிபிஐ வழக்கில் அவருக்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் இருந்தபோது தவறான ஆவணங்களை உருவாக்கி டிஎஸ்பியாக இருந்த காதர் பாஷாவை கைது செய்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி பொன் மாணிக்கவேல் தாக்கல் செய்த மனு நேற்று முன்தினம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொன் மாணிக்கவேலை கைது செய்து விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டது. சிபிஐ தனது வீட்டில் நுழைந்து பொருட்களை பறிமுதல் செய்தது சட்டவிரோதம் என்றும் தவறு செய்ததாக அறிக்கை அளிக்கப்பட்டால் விசாரணை நீதிமன்றமே முடிவெடுக்க முடியும் என்றும் பொன் மாணிக்கவேல் தரப்பில் வாதிடப்பட்டது. அவர் மீதான வழக்கு பிரிவுகள் முன்ஜாமீனில் விடுவிக்க கூடியவையா இல்லையா என சிபிஐ பதிலளிக்க நீதிபதி வரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் 4 வார காலத்திற்கு காலை 10:30 மணிக்கு நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். கேரளாவில் ஏரிக்கு நடுவே மண்டபம் அமைத்து திரைப்படம் போல நடத்தப்பட்ட திருமணத்தின் வீடியோ அனைவரது கவனத்தையும் பெற்றுள்ளது. திருமணம் நடக்கும் நாளை தங்களுக்கு மட்டுமல்லாது அதில் பங்கேற்பவர்களுக்கும் மறக்க முடியாத அழகான நினைவுகளாக மாற்ற மணமக்களும் அவர்களது குடும்பத்தினரும் மிகுந்த ஸ்ரத்தை எடுத்துக்கொள்வது வழக்கமானதுதான். அதிலும் டெஸ்டினேஷன் வெட்டிங் என்றழைக்கப்படும் பிரபலமான சுற்றுலா தளத்தில் நடக்கும் திருமண விழாவிற்கு செல்வதே ஒரு சுற்றுலா போலதான் இருக்கும். அந்த வகையில் கேரளாவில் நடந்த திருமணம் ஒன்று அனைவரது கவனத்தையும் பெற்றுள்ளது. கேரளா என்றாலே தென்னந்தோப்புடன் கூடிய நீர்நிலைகளின் பசுமையான காட்சிதான் முதலில் நினைவுக்கு வரும். அப்படி ஒரு இடத்தில் ஏரிக்கு நடுவே திருமணம் நடத்தி வியக்க வைத்துள்ளனர் ஹரிநாத் ஹரிதா தம்பதி. கேரளாவை சேர்ந்த ஹரிதா என்பவர் டெல்லி காவல்துறையில் தடயவியல் நிபுணராக பணியாற்றி வருகிறார். இவர் ஆலப்புழாவில் ஆண்டுதோறும் நடைபெறும் படகு போட்டியில் பெண்கள் அணியின் கேப்டனாக பங்கேற்பவர்.
எனவே ஏரிக்கு நடுவே திருமணம் நடத்த அவர் விரும்பியுள்ளார். அதற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்த நிலையில் ஹரிதா மற்றும் கேரளாவின் சாலக்குடியை சேர்ந்த ஹரிநாத்தின் திருமணம் அங்கு நடைபெற்றது. இதற்காக மணமேடை, அதனை சுற்றி 4 புறமும் விருந்தினர்கள் அமர்வதற்கான இடம் என ஏரியின் நடுவே மண்டபம் போன்ற செட் அமைக்கப்பட்டது. கலை நிகழ்ச்சிகளுடன் மணமக்கள் இருவரும் அலங்கரிக்கப்பட்ட படகில் மணமேடைக்கு அழைத்து வரப்பட்டனர். திரைப்பட பாடல் காட்சி போல அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் நடந்த திருமணத்தில் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த திருமணத்தின் வீடியோக்களை பலர் பகிர்ந்து வருகின்றனர். கேரள சுற்றுலாத்துறை அமைச்சர் முகமது ரியாஸும் இத்திருமணத்தின் புகைப்படங்களை தமது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து பாராட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு கடுமையாக ஆட்சேபித்து வரும் PM ஸ்ரீ என்ற திட்டத்தில் கையெழுத்திடுமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். சமக்ர சிக்ஷா அபியான் என்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டு கல்வி மேம்பாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய 573 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு வழங்காமல் நிறுத்தி வைத்திருப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் அதிருப்தி தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் வளரும் இந்தியாவிற்கான பிரதமரின் பள்ளிகள் எனப்படும் PM ஸ்ரீ திட்டத்தில் நிதி பெற புதிய தேசிய கல்விக் கொள்கையை மாநிலங்கள் ஏற்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு கட்டாயப்படுத்தி வருகிறது. புதிய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து வரும் தமிழ்நாடு அரசு PM ஸ்ரீ திட்ட நிதி பெறுவதற்கான நிபந்தனைக்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்து வருகிறது. இந்த சூழலில் ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட வேண்டும் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். புதிய தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக செயல்படுத்துவதற்கான முக்கிய கடமைகளை தமிழ்நாடு அரசு தவிர்த்து வருவதாகவும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக உள்ள சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தை அமல்படுத்தும் தமிழ்நாடு அரசு கல்வியின் தரத்தை உறுதி செய்யவும் அரசு பள்ளிகளின் தர நிலையை உறுதி செய்யவும் PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்வது அவசியம் என்று பிரதான் வலியுறுத்தியுள்ளார். இருமொழி கல்விக் கொள்கையை பின்பற்றும் தமிழ்நாட்டின் மீது வேறு எந்த கல்விக் கொள்கையை திணித்தாலும் ஏற்க முடியாது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஆக இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிற பொழுது நமக்கு எதுக்கிய வேறொரு மொழி? ஆங்கிலம் இருக்கிறது. அதேபோல் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற நம்முடைய தாய்மொழி தமிழ் இருக்கிறது. ஆக இந்த இருமொழி கொள்கையே போதும் என்பதுதான் எங்கள் கொள்கை என்று அண்ணா அப்பொழுதே உதாரணத்தோடு விளக்கி சொன்னார். அதைத்தான் கலைஞர் செயல்படுத்தினார். உயர்கல்விகளிலெல்லாம் எல்லா விதத்திலும் தமிழ்கல்வியை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் தான். அதைத்தான் இன்று தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் பொறியியல் கல்லூரிகளிலே எல்லா பட்டங்களிலேயும் தமிழ் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அந்த படிக்கிற மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வியிலே மிகச்சிறந்த நிலைமையில் இருக்கிறது. அது தமிழ்நாடு பின்பற்றுகிற இந்த கல்விக் கொள்கையின் காரணமாகத்தான். ஆகவே எங்கள் மீது வேறு எந்த கல்விக் கொள்கை திணித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.